Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன்ல நம்ம டேட்டா கிரிட்ல இருக்கிற வேல்யூஸ் எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம்னா print document control, அதாவது நம்ம டூல்ஸ்ல அவேலபிளா இருக்கிற print document அப்படிங்கற டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். தென் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் டேட்டாபேஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஃபார்ம்ல லோட் ஆகுற மாதிரி நான் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படினா நம்மகிட்ட நிறைய வேல்யூஸ் இருக்கு. சோ இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாப்போம். சோ பிரிண்ட் கொடுக்கறோம் அப்படினா நமக்கு ஒரு பட்டன் வந்து தேவைப்படும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டனை டிராக் பண்ணி நான் உள்ள போட்டுக்கறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நான் ஒரு பட்டன் போட்டுக்கறேன். சரி, அந்த பட்டனோட நேம் வந்து நம்ம இங்க அதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல மாத்திக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா print அப்படினு நான் வந்து கொடுத்துக்கறேன். சோ நம்ம விசிபிளா இருக்கிற மாதிரி நம்மளோட பட்டன் சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதோட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா print document அப்படினு ஒரு டூல் நமக்கு வந்து அவேலபிளா இருக்கும் நம்மளோட டூல் பாக்ஸ்ல. சோ அந்த print document டூலை ஜஸ்ட் டிராக் பண்ணி நம்மளோட ஃபார்ம்ல போட்டோம் அப்படினா நம்மளோட print document அப்படின்றது நமக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம இந்த print பட்டனை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படினா அதோட கிளிக்கிங் ஈவென்ட் குள்ள நமக்கு வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான கோடிங் பாத்தீங்கன்னா print document 1.print அப்படின்றத கொடுத்தோம்னா போதும், நம்மளோட டாக்குமெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆக ரெடி ஆயிடும். சோ கொடுத்த உடனே நம்மளோட டாக்குமெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆக ரெடி ஆயிடும். சோ பாத்தீங்க அப்படினா நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு தெரியும். சோ பார்த்தோம் அப்படினா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. தென் ஜஸ்ட் நம்ம print அப்படின்றத கொடுத்தோம் அப்படினாலே நம்மளோட டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் ஆக ரெடி ஆயிடும். சோ பாத்தீங்க அப்படினா நமக்கு Microsoft OneNoteல நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ரெடியாக இருக்கு. சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் வந்து கொடுக்க போறோம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட டேட்டா கிரிட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட்காக நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த print documentோட அதோட ப்ராப்பர்ட்டீஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு ப்ராப்பர்ட்டீஸ் வரும். தென் அதில பாத்தீங்க அப்படினா அதோட ஈவென்ட்ஸ்ல print page அப்படிங்கற ஈவென்ட் நமக்கு இருக்கும். சோ அத நம்ம ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படினா அதோட கோடிங் வந்து நமக்கு ஓபன் ஆகும். இதில நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட printக்கான கோடிங் எழுத போறோம். அதாவது நம்ம டேட்டா கிரிட்டோட வேல்யூஸை நம்ம print pageக்கு print பண்றதுக்காக நம்ம கொடுக்க போறோம். இதில் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம bitmap அப்படினு இருக்கிற கிளாஸுக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ bitmap ஸ்பேஸ் bm equal to new bitmap அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதில் பாத்தீங்க அப்படினா நம்ம width and height நம்ம கொடுக்கணும். சோ எதோட width and height கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாக்குமெண்டோடது கொடுக்கணும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா this dot data grid view 1 dot width, this dot data grid view 1 dot width அப்படின்றத கொடுத்தோம்னா நம்ம இந்த பேஜோட width நமக்கு செட் ஆயிடும். தென் செகண்ட் ஆர்குமென்ட் பாத்தீங்க அப்படினா height நம்ம கொடுக்க போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதே பேஜோட height வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ என்ன பண்றேன்னா height நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்க அப்படினா நம்ம height and width நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த print பேஜ்ல நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா data grid view 1 dot draw to bitmap அப்படின்றத கொடுத்துக்கறேன். இதில வந்து நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா bitmap, அதாவது அதோட ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா bm அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணனும். அதோட டார்கெட் பவுண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணனும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா நியூ ரெக்டாங்கிள் அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். தென் இதோட எந்த லொகேஷன்ல நம்ம பிரிண்ட் பண்ணனும் அப்படின்றத நம்ம கொடுக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆரிஜின்ல கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா 0,0 அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா width and height. சோ width and height க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா this dot data grid view dot width ன்றது கொடுத்தோம் அப்படினா நம்மளோட width நமக்கு செலக்ட் ஆயிடும். தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம height கொடுக்கணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா this dot data grid view 1 dot height அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டிரா பண்ணியாச்சு. அதாவது bitmap நம்ம வந்து டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ண போறோம். சோ அதை அக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈவென்ட் டாக்ஸோட ஆப்ஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இங்க பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஈவென்ட் டாக்ஸோட ஆப்ஜெக்ட் ன்ற ஆப்ஜெக்ட். சோ நான் அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா நான் கால் பண்ணிக்கிறேன். சோ e dot draw graphics அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சாரி फ्रेंड्स, e dot graphics கொடுக்கணும். சோ e dot graphics dot draw image அப்படின்றத கொடுத்தோம் அப்படினா நமக்கு draw ஆயிடும். dot draw image அப்படின்றத கொடுத்து சோ அதோட மூணு ஆப்ஜெக்ட்ஸ் நான் பாஸ் பண்ண போறோம். சோ இதுல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணனும்னா நம்மளோட bitmap ஓட ஆப்ஜெக்ட், தென் நம்மளோட பாயிண்ட். சோ எந்த பாயிண்ட்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கற பாயிண்ட். சோ நான் என்ன பண்றேன்னா 10,10 அப்படின்றத கொடுக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். தென் பில் பண்ணுறோம். பில் சக்சீட் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரிண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளோட ஒன் நோட்டுக்கு இது வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் சைஸ் தகுந்த மாதிரி தான் இந்த சைஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைன் வியூவில் வந்துட்டு நம்மளோட டிசைனை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பட்டனை மேலே வச்சுக்கிறேன். தென் இதோட சைஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரிண்ட் வியூ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்மோட ஹைட்டு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மோட ஹைட்டை ஜஸ்ட் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்ம் வந்து நமக்கு செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மு எல்லா வேல்யூஸுமே நமக்கு வியூ ஆகுது. ஸோ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒன் நோட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்மளோட வேல்யூஸ் ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். நம்மக்கிட்ட பிரிண்டர் இல்லாததுனால நம்ம வந்து ஒன் நோட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.